திருமணி. அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இது ஒரு வர்த்தகமாக மாறி போய்விட்டது. வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதோ அங்கே வந்து அணி மாறுவது அப்படிங்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியாக அஇஅதிமுக இருந்தபொழுது இவர்கள் எல்லாம் அதிமுகவிற்கு பயன்படுகிறார்கள். தேர்தல் நெருங்குகிறது, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் மனதில் இருக்கிறது. அவங்க அங்கே போகிறாங்கன்னு சொன்னால் இது வெறும் ஒரு வணிகமாகத்தானே அவங்க பார்க்குறாங்க. நிச்சயமா அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்பது வந்து அது ஒன்றும் ரொம்ப பெரிய கொள்கை பிடிப்புள்ள கட்சி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்ன சொல்ல போனீங்கன்னா வந்து அவங்க வந்து பல பிரச்சனைகளில் வந்து அவங்களோட ஸ்டாண்ட் என்னென்ன கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கட்சி. இன்னும் சொல்ல போனோன்னா வந்து ஊடக விவாதங்களில் வந்து அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதே இல்லை. அதை பல முறை அவர்களிடம் கேட்ட பொழுது அனுப்பக்கூடாது என்பது என்னுடைய கொள்கைன்னு அவங்க சொல்கிறாங்க. பல இஷ்யூஸில் வந்து அவங்க ஸ்டாண்ட் எடுக்காமலே இருக்காங்க. ஏன்னா அது ஒரு வசதியான ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இதில் ஒன்றும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுபவி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது வலியது எஞ்சும் அவ்வளோதான். இது அந்த மாதிரியான பாலிடிக்ஸ். ஏன் லெஃப்ட் பார்ட்டிஸை உடைக்க முடியல அவங்களால? ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகளை உடைக்க முடியல? அப்போ அது எங்கே கோளாறு இருக்குது உங்களுக்கு? இப்போ 2012 வந்து விஜயகாந்த் வந்து அசம்பிளியில் நேரடியாக அந்த அம்மாவோட மோதன பிறகு கட்சியை உடைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க 8 எம்எல்ஏக்கள் வெளியில் போனாங்க. என்னன்னு நமக்கு தெரியும். 4 ஆண்டுகள் பொறுத்து அவங்கள வந்து கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. கரவேஷ்டி கட்டினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் போய் உட்காடுறாங்க. இவரால் நீக்க முடியல. ஏன்னு கேட்டால் இவரோட பதவி போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். தேமுதிகவில் பெரும்பாலானவர்களின் கருத்து திமுகவுடன் போக வேண்டும் என்பதுதான் வந்து அது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்னைக்கு வந்து கட்சியில் பெரும்பாலானவர்களின் ஒரு விருப்பத்துக்கு மாறாக ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி சில எதிர்வினை பூமராங் ஆகும்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து இது தப்பு ரைட்டுன்னு நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன், எதிலுமே சொல்ல வரல. எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். இது ஹார்ட் பாலிடிக்ஸ் நடக்குது. இது ஒன்றும் பெரிய கொள்கை சார்ந்த அரசியல்லாம் கிடையாது. அவங்க எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சாங்க. இந்த சந்திரகுமார்லாம் நான் அசம்பிளியில் பார்த்துருக்கேன். சந்திரகுமார்லாம் வந்து அவர் வந்து பெரிய அளவில் கலையபுரம் பண்ணி விஜயகாந்துக்காக கஷ்டப்பட்டு ஓராண்டு வெளியில் அனுப்பப்பட்டு இந்த 4 வருடம் பல வழக்குகளை சந்திச்சு போலீஸ் பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை அத்தனையும் மீறி வந்து கடைசியில் அவங்க வெற்றி வாய்ப்புன்னு அவர்கள் கருதிய ஒரு கூட்டணி இல்லைன்னு அமையும் போது இந்த மாதிரியான எதிர்வினைகள் வருவது உடைக்க முடியலாமா? நீங்க இதை வச்சீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கொள்கை சார்ந்து அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது இல்ல அப்படின்னு சொன்னாலே கொள்கை சார்ந்து இல்லாதவர்கள் மீது விமர்சனம் வைக்கவே முடியாதான் நான் கேட்கிறேன். தாராளமா வைங்க. ஆனா இதுல எனக்கு என்னன்னா வந்து ஏன் வந்து நீங்க வந்து பிற கட்சிகளை குறை சொல்றாங்க? இப்ப வந்து நீங்க திமுகவை இவங்க வந்து குறை சொல்றாங்க. நான் திமுக வக்காலத்து வாங்கல. இதுக்கு பின்னால திமுக இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் ஒன்னும் திமுக இல்லைன்னா சர்டிஃபை பண்ண விரும்பல. ஆனா நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை என்னன்னா, நல்லா கவனிங்க. நீங்க வந்து ஒரு 5 ஆண்டுகளை ஒரு ஆட்சி முடித்து விட்டு அவங்க தேர்தலுக்கு போகும்பொழுது பல கட்சிகளுடைய மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் தேமுதிகவோட பிரதான எதிரியாக ஆளும் கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இருக்கிறது. அப்ப இது வந்து ஐயப்பாட்டை நமக்கு ஏற்படுத்துகிறது. நீங்க ஒரு கட்சியை வந்து ஆளுங்கட்சி உடைக்குதுன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆளுங்கட்சி கிட்ட பணம் இருக்கும், போலீஸ் இருக்கும், அதிகார வர்க்கம் இருக்கும். எதிர்கட்சி அதுவும் வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி 2 தேர்தல்களை பேக் டு பேக் டிஃபீட் அவங்களுக்கு 2014 பார்வை. ஆனால் மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பதுதான் அங்கே சென்றவருடைய பார்வையா இருக்குது. அது இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஆளும் கட்சி சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கட்சியை உடைக்குதுன்னா அது லாஜிக். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி உடைக்குதுன்னா அது அப்ப யார்கிட்ட போலாம்? ஸ்ட்ரக்சர் சரியா இல்லன்னு அர்த்தம். நீங்க நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்? வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அந்த கட்சி உடைக்கப்படவில்லை. பெரிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை ஈர்ப்பதால் ஒரு விதமான தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒன்று, நீங்க கொள்கை தான் முக்கியமா அல்லது பெரிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தேமுதிக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள்? இல்ல சார், கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவங்களுக்கு வந்து பச்சையா சொல்றேன்னா அவங்க வந்து செலவு பண்ணிட்டு எம்எல்ஏவா ஆனாங்க. 2011 அதிமுக கூட்டணி இல்லைன்னா அவங்க யாருமே எம்எல்ஏவா ஆயிருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல விஜயகாந்தோட நடவடிக்கைகள் காரணமாக தேமுதிகவை அந்த அம்மா டார்கெட் பண்ணாங்க. அது உடஞ்சுது. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு 4 வருஷம் இவங்க வந்து உறுதியா விஜயகாந்த் பின்னால நின்னாங்க. சந்திரகுமார் எல்லாம் நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க விரும்பின கூட்டணி அமையல. எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவோட தான் போய் ஆகணும். இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம் கிடையாது. அது நடக்கலன்னு போது அவங்க வெளியில போறாங்க. இதுல கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் திரு முத்தரசன் அவருடைய கருத்தை கேட்டு வரேன். நீங்க ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க, அதற்கான விடையோடய திரு முத்தரசன் அவரிடம் கேட்கலாம். திரு முத்தரசன் வணக்கம். இப்போ மணி இங்க ஒரு வாதத்தை வைக்கிறார். இடதுசாரிகள் இயக்கங்கள் இருக்கிறது அல்லது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, இங்கிருந்தெல்லாம் யாரும் கட்சி தாவுவது இல்லையே, திராவிட இயக்கங்களுக்கோ அல்லது இன்ன பிற கட்சிகளுக்கோ பயணிப்பதில்லை, இங்கே மட்டும் உடைக்கப்படுகிறது அல்லது இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் கட்சி மாறுகிறார்கள்னு சொன்னால் இவரிடம் எந்த அடிப்படை கொள்கையும் இல்லை அப்படிங்கிறாங்க. கட்சி தாவியவர்களிடம் கொள்கை இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்க போறீங்களா? அல்லது தேமுதிக வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பலமான கட்சி, அதனால் அதை உடைப்பதற்கு நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு திமுக அதை உடைப்பதற்கு முயற்சிக்கிறதுன்னு சொல்ல வரீங்களா?
அதாவது இந்த உடைப்பு என்கிற இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு அரசியலை கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இருக்கிற அதிமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி. அதன் மீது மக்கள் கடினமான அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இது அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் இதுக்கு மாற்று என்று வருகிற பொழுது திமுக தாங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் விருப்பம், அது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்சியும் ஒரு ஊழல் கட்சி, அந்த கட்சியும் கூடாது என்று இது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஆகவே இந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய முறையில் தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. இப்படி உருவாக்கப்பட்டதன் காரணம் தனிப்பட்ட நபர்களின் மீது எந்த கோபமும் கிடையாது. கலைஞர் அவர்களின் மீதோ அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களின் மீதோ தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 2 கட்சிகளின் மீதும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டின் இயற்கை வள செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. அது 2 கட்சிகளுக்கும் பங்குண்டு. அதே போல தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தளர்த்தி தமிழ்நாட்டை சீரழித்ததிலும் 2 கட்சிகளுக்கும் பங்குண்டு. நேர்மையான அதிகாரிகள் செயல்பட முடியவில்லை என்பதிலும் 2 கட்சிகளுக்கு பங்குண்டு. ஆகவே ஒரு மாற்று தேவை என்கிற முறையில் தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டு அது செயல்பட்டு வந்தது. இந்த சூழலில் நாங்கள் யாரை சேர்ப்போம் யாரை சேர்க்க மாட்டோம் என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். இந்த சூழலில் மதிமுகவை திமுகவில் சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி மேற்கொண்டதை யாரும் மறுக்க முடியாது. திரு முத்தரசன், இல்ல நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திரு மணி வைத்த கேள்வியோட நான் உங்களுக்கு டாக் பண்ணியிருந்தேன். அந்த கேள்வி என்பது இடதுசாரி இயக்கங்களிலிருந்து ஏன் யாரும் கட்சி தாவவில்லை, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஏன் கட்சி தாவவில்லை, அடிப்படையில் தேமுதிகவில் எந்த உறுதியான ஒரு கொள்கையும் அங்கே அவர்களுக்கு இல்லை, எந்த கொள்கையின் பிடிப்பும் இல்லாத ஒரு நிலையில் அவங்களுக்கு பதவியும் அதிகாரமும் மட்டுமே பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில அவங்க அதை தேடித்தானே இயல்பாக செல்வார்கள்ங்கிறாரு. நான் கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுங்க. இடதுசாரி கட்சிகளிடமிருந்தும் திமுக பிளவுபடுத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆகப்பெரும் தலைவர், தலைமறைவு வாழ்க்கை நடத்தியவர். அவரது பிடித்து கொடுத்தால் 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட மணலி கந்தசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிளவுபடுத்தி திமுக தனி கட்சி தொடக்க வைத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அதே போல தமிழ்நாட்டில் அண்ணா இருக்கிறவர்கள் திமுக என்று தொழிற்சங்கம், தனி தொழிற்சங்கம் கிடையாது. அண்ணாவினுடைய மறைவிற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு, தலைவரான பிறகு தனியாக தோமுசா என்ற இயக்கத்தை தொடங்கினார், தொழிற்சங்கத்தை தொடங்கினார், மற்ற தொழிற்சங்கங்களை உடைத்தார். அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்த கோவிந்தசாமி, நீங்க மரியாதைக்குரிய திரு மணலி கந்தசாமி அவர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். மணலி கந்தசாமி அவர்கள் புது இயக்கம் தொடங்கினார், திமுகவில் இணையல. நீங்க சொன்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகினார்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போவாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகியவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருக்கிறார்கள். தாப்பாண்டியன் அவர்களும் தொடங்கினார், அதுவும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். ஆனால் யாரும் திராவிட இயக்கங்களிலோ யாரு பாஜகவிலேயே போய் சேர்றது இல்ல. இல்ல மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிய கோவிந்தசாமி திமுகவில் தான் சேர்ந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிய எஸ் வடிவேலு அவரு திமுகவில் தான் சேர்ந்தார். அதாவது திமுக ஒரு கட்சியை உடைப்பது என்பது தனது கொள்கையாக கொண்டு தன்னோடு இணைந்து வரவில்லை என்றால் அந்த கட்சிகளை உடைப்பது என்பதை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அது மதிமுக செய்தது. இப்பொழுது தேமுதிகவிலும் அந்த உடைப்பதற்குள்ள அந்த முயற்சியை அவர் மேற்கொள்கிறது. இந்த முயற்சி ஒரு இழிவான முயற்சி. இந்த முயற்சி என்பது ஒரு இழிவான முயற்சி. தங்கள் அணிக்கு வர வேண்டும், தங்களோடு சேர்ந்து நிற்க வேண்டும், தங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் அந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்பது திமுகவின் கொள்கையாக கடந்த காலத்திலும் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு தேமுதிகவிலும் திமுக பின்பற்றுகிறது. இது பகிரங்கமானது. இது ஒன்றும் ரகசியங்கள் ஒன்றும் கிடையாது. திமுக திட்டமிட்டு செய்கிறது. ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? சிலர் வந்திருக்கிறார்கள், மேலும் வருவார்கள், இது தொடரும் என்று ஸ்டாலின் அவர்களே பகிரங்கமாக அறிவிக்கிறார். தேமுதிகவில் இருந்து தங்களுடைய கட்சி சுபவி ஒரு கேள்வி கேட்டாரு. ஒவ்வொரு முறையும் 3 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதுங்கிறாரு, 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதுங்கிறாரு. ஆனால் 500 கோடி ரூபாய் பேரம்லாம் பேசப்பட்டது பிரேமலதாவே மறுக்கிறார். அருகில் இருந்து பார்த்தது போல் திரு வைகோ அவர்கள், அதுவும் உங்கள் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சொல்வது நாகரிகமான குற்றச்சாட்டாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதாவது வைகோ அவர்கள் சொன்னது பேரம் நடந்தது உண்மை, அதுக்கான ஆதாரங்கள் எனக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். அதன் மீது வழக்கு போடுகிறேன் என்று கலைஞரும் சொன்னார், ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். வழக்கை நீதிமன்றம் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வழக்கு போடட்டும், வழக்கில் வைகோ சந்திப்பாரு, வழக்கை சந்திப்போம்.
வழக்க சந்தித்து நீதிமன்றத்துல பிரச்சனைக்கு தீர்வு மறுக்கலையே அவர். நான் சொன்னது வைகோட மீண்டும் செய்தியாளர்கள் இது குறித்து கேட்டபோது அவர் சொன்ன பதில், பத்திரிகையில் வந்தது, நான் பத்திரிகையில் வந்த செய்தியை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு இந்த 3 கோடி வாங்கி இருப்பதாக சொல்கிறார். 3 கோடி ரூபாய் அளவிற்கு. ஆமா ஆமா 3 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. 3 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதுங்கிறீங்களா? புரியல. 3 கோடி ரூபாய் சந்திரகுமார் உள்ளிட்டவர்களுக்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். யாருக்கு? தேமுதிகவிலிருந்து இன்றைக்கு பெயர்க்கக்கூடிய இன்றைக்கு திமுகவிற்கான ஆதரவு திராவிட சொல்லுங்க சொல்லுங்க. தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தவறை வேண்டுமானாலும் செய்யும். சரி சரி, நான் அந்த அளவில் எடுத்துக்கிறேன். அந்த அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சொன்னதாவே நான் எடுத்துக்கிறேன். திரு குமரகுரு, அடிப்படையில் தேமுதிகவோடு தொடர்ச்சியாக நீங்களும் கூட்டணிக்கான முயற்சிகளிலும் பேச்சுவார்த்தையிலும் மிக கடுமையாக ஈடுபட்டீர்கள். பிரகாஷ் ஜவடேகர்லாம் வந்து பார்த்துவிட்டு சென்றார். இன்னைக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன மாதிரி தேமுதிக வந்து எந்த சித்தாந்தமும் இல்லாத ஒரு கட்சியோடு மக்கள் நல கூட்டணி எல்லாம் கூட்டணி வைத்து தான் இன்றைக்கு பிரதான பிரச்சனை. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் என்று சொல்லி போன நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட இருந்த வைகோ நீ கடுமையாக விமர்சிக்கிறீங்க. தேமுதிகவின் மீதான விமர்சனம்லாம் வருது அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான அரசியல்? இல்லை, முதல்ல வந்து இப்போது இந்த கட்சியிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதோ இல்லை விலக்கப்படுறதோ விலகிறதோ அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது யாரும் சொல்ல முடியாது. ஐயா சொன்ன மாதிரி பல நாட்களாக பல கட்சிகள் நடந்துட்டுருது. ஆனால் இதில் வந்து இந்த இப்போ 5 வருடங்களாக இந்த எம்எல்ஏ பதவி அனுபவித்து விட்டு கடைசி காலத்தில் வெளியே போவது எந்த அளவுக்கு தவறோ அதை விட அதிக தவறு அவர்கள் ஒரு முரசு சின்னத்திலே அவங்க நின்று ஜெயிச்சு அதில் எம்எல்ஏ ஆகி உடனே ஆளுங்கட்சி பக்கம் போய் அந்த ஆளுங்கட்சி அவங்க ஆசீர்வாதத்தோடு அவங்க நடத்த விடுறது அதோட மிகப்பெரிய தவறு. எங்களுடைய முதலிருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்க விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறது என்னென்ன, மாற்றுன்னு சொல்கிறீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே இது தான் பண்ணும். அவர் அதிமுக என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜெயிச்ச எம்எல்ஏவே அப்படியே கபலீகரம் பண்ணிடும். இவங்க 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வருவாங்க வந்த உடனே எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, ஒரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்லும் போது இன்னும் நிறைய உடையும் போது இன்னைக்கு உடையுது. அது எதுக்காக ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கோஇன்சிடென்ட்டா இல்லை காக்கா வைக்கிற பணம் விழுந்தான் தெரியல. ஆனால் மக்களோட சந்தேகம் என்னென்னா, நேற்று ஒன்று சொல்கிறாரு இன்னைக்கு நடக்குது சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நம்புங்க. அப்படி சம்மந்தம் இல்லை, நான் நம்பலை. அதாவது நான் நம்பலாம் அவங்க இஷ்டம். ஆனால் நாங்கள் இதைத்தான் முதல்ல இருந்து எங்கள் தலைவர் பொன்னார்லேருந்து எல்லாம் சொல்கிறதுன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எங்ககிட்ட தான் என்டிஏலாம். ஏன்னா நீங்கள் உங்களை கௌரவமாக நடத்தக்கூடியது மாற்றுன்னு சொல்லக்கூடியது நாங்கள் தான். நீங்கள் போகிற இடம் சரியில்லைன்னு சொன்னோம். அவர் சந்திரகுமார் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, காஞ்சிபுரம் பிஜேபி சார்பாக காஞ்சிபுரம் அந்த மாநாட்டில் நான் கிங்காக இருக்க தான் விரும்புகிறேன்னு சொன்ன உடனே டிஎம்கே ரூல்ட் அவுட் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா டிஎம்கே என்றைக்கே சொல்லிட்டாங்க கலைஞர் தான் சிஎம்னு. அதுக்கப்புறம் சந்திரகுமார் எப்படி டிஎம்கேட்ட போகணும்னு இத்தனை நாள் அமைதியாக இருந்தார் தெரியல. இன்னொன்று இங்கே தனியாக நான் நிற்க போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. மக்கள் நல கூட்டணியில் பல தடவை அவர் போய் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் இப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, என்னோட யூகம் என்னன்னா, அந்த தலைவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததும் மாற்றி பேசுறதும் அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததும். ஐயா முத்தரசன் அவர் தான் முதல்ல பேரை மாத்தினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாத குழப்பங்களா? ஒரு குழப்பத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி குழப்பம், அதாவது பேர்லேயே குழப்பம். நான் ஒன்று சொல்றேன். ராஜ்நாத் சிங் வருகிறார், கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரையும் வரிசையில், இது வானதி சீனிவாசன் சொன்னது இணையத்தில் இருக்கிறது, நீங்க பார்த்திருப்பீங்க. முந்தைய நாள் வரைக்கும் கொங்கு நாடு ஜனநாயக கட்சியை வைத்து ஒரு பேனர் வைக்காம ஒரு பேனர், மதிமுக வச்சு ஒரு பேனர் வைக்காம ஒரு பேனர், இந்த மாதிரியான குழப்பங்கள் அவங்க பதிவு பண்ணது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கை, ராஜ்நாத் சிங்க்கு அடுத்தது இருக்கை போடணும், இல்லைன்னா அவர் வரமாட்டாருன்னு அவர் சொன்னாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி எல்லாம் நடத்தி முடிச்சேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. விஜயகாந்த், ராமதாஸ், வைகோ இவர்கள் அத்தனை பேரும் ஒரே மேடையில் வீற்றிருந்தார்களா? இல்ல ப்ரொசீஜர் வழியா நீங்க போனீங்கன்னா சின்ன சலனங்கள் எல்லா இடத்துலயும் வரும். நான் சொல்றது கட்சியோட பேரு தேமுதிகவோட விஜயகாந்த் கூட்டணி அப்படின்னு அணின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஒருத்தர் சொல்றாரு அப்படி இல்ல விஜயகாந்த் மற்றும் மக்கள் நல கூட்டணின்னு சொல்றாங்க. ஒரு திருமாவளவன் அன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேட்கறாங்க, இவ்வளவு தரந்தாந்து விமர்சிக்கலன்னு. நான் விமர்சிக்கலையான்னு இடைவேளைக்கு போயிட்டு சுப்பிரமணியன் சாமி கருத்து மாதிரி அவர் சொந்த கருத்தா எடுத்துங்க சார். நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன். இடைவேளைக்கு பிறகு திரு பழகருப்பி அவர்களுடைய கருத்தும் நாம் இங்கே பதிவு செய்ய இருக்கிறோம். அந்த கருத்தோடு சேர்ந்தே பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது கொள்கை அடிப்படையிலான மாற்றங்களா அல்லது கோடிக்கணக்கில் பணம் புரளும் ஒரு தொழில் என்று ஆகிவிட்டதா அரசியல்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.